பார்வோனும் யாக்கோபும். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். யோசேப்பு தன் தகப்பனாராகிய யாக்கோபையும் கனம் பண்ணுகிறார். யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து அவரை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு பார்வோனுக்கு வந்தனம் செலுத்துகிறார், வெகுமதிகளை கொடுக்கிறார். யாக்கோபு பார்வோனுடைய சேமத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். பார்வோனுடைய அன்புக்காக யாக்கோபு நன்றி கூறுகிறார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்கிறான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொல்லுகிறார். பொதுவாக வயது முதிர்ந்த பெரியவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய வயதை பற்றி விசாரிப்பது வழக்கம். முதிர் வயது கனம் உள்ளது. அவர்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். லேவியராகமம் 19:32. யாக்கோபு பார்வோனுக்கு வினோதமான பிரதியுத்தரம் சொல்லுகிறார். யாக்கோபு யோசேப்பின் தகப்பனராக இருந்தாலும் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு முற்பிதாவாகவும் இருக்கிறார். யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக இஸ்ரவேலின் முற்பிதாவாக இருந்து பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு தன் வயதை பற்றி சொல்லும்போது, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் ஜீவனோடு இருப்பது யாக்கோபுக்கு பரதேசியாய் சஞ்சரிப்பது போல தெரிகிறது. கர்த்தருடைய ஜனம் இந்த பிரபஞ்சத்திற்கு அந்நியராய் இருக்கிறார்கள். பரமதேசமே அவர்களுக்கு சொந்த தேசம். இந்த பூமியானது நமக்கு நிரந்தர வாசஸ்தலம் அல்ல. இது நாம் பரதேசியாய் தங்கியிருக்கிற ஸ்தலம். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பூமியானது நமக்கு நித்திய வீடாக இராமல் நாம் வந்து போகும் சத்திரத்தை போல இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய வயதை பற்றி சொல்லும்போது அதை நாட்களில் கணக்கிட்டு சொல்லுகிறார். நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் என்று தன்னுடைய வயதை பற்றி யாக்கோபு பார்வோனுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதா இருக்கிறது என்று யாக்கோபு பார்வோனுக்கு தன்னை பற்றி சொல்லுகிறார். யாக்கோபு இதுவரையிலும் வாழ்ந்த காலமெல்லாம் அவருக்கு சஞ்சலம் நிரம்பிய காலமாகவே இருந்திருக்கிறது. சந்தோஷமான காலம் அவருக்கு இனிமேல்தான் வரப்போகிறது. யாக்கோபின் ஆயுசு நாட்கள் அவருடைய முற்பிதாக்களின் ஆயுசு நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவை கொஞ்சமாய் இருக்கிறது. யாக்கோபு பார்வோனிடத்தில் பேசுவதற்கு முன்பாகவே அவனை ஆசீர்வதிக்கிறார். அவர் பார்வோனிடத்தில் தன்னை பற்றி சொன்ன பின்பு அவர் மறுபடியும் பார்வோனை ஆசீர்வதித்து அவனுடைய சமூகத்தினின்று புறப்பட்டு போகிறார். யாக்கோபு இஸ்ரவேலுடைய முற்பிதாவின் ஸ்தானத்திலிருந்து பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு தீர்க்கதரிசியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பார்வோனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபின் வயது 130. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது யாக்கோபின் புத்திரருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வயதாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ரூபன் 51 வயது, சிமியோன் 50 வயது, லேவி 49 வயது, யூதா 48 வயது, தான்
46 வயது, நப்தலி 45 வயது, காத் 44 வயது, ஆசேர் 43 வயது, இசக்கார் 42 வயது, செபுலோன் 41 வயது, தீனாள் 40 வயது, யோசேப்பு 39 வயது, பென்யமீன் 30 வயது. தன் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று யாக்கோபு பார்வோனிடம் கூறுகிறார். ஆபிரகாமின் வயது 175, ஈசாக்கின் வயது 180. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது யாக்கோபின் வயது கொஞ்சம்தான். சஞ்சலம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ரா என்பதாகும். யாக்கோபின் வருஷங்கள் எல்லாமே சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. அவர் பல பாடுகளை அனுபவித்தார். ஏசாவோடும் லாபானோடும் யாக்கோபிற்கு பிரச்சனை உண்டாயிற்று. தன் குமாரரோடும் யாக்கோபிற்கு பிரச்சனை வந்தது. யாக்கோபு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ராட்சதரோடு குடியிருந்து அநேக பாடுகளை அனுபவித்தார். தனக்கென்று சொந்தமாக எந்த இடமும் இல்லை. தன்னுடைய குடும்பத்தார், வேலையாட்கள், கால்நடைகள், உடைமைகள் ஆகிய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக பரதேசியாய் சுற்றி அலைந்தது யாக்கோபிற்கு சஞ்சலம் நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும். யாக்கோபு தன்னுடைய ஜீவனை ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் ஒப்பிடுகிறார். அவர்களும் அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் சஞ்சரித்தார்கள். 430 வருஷங்களாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து வருகிறார்கள். தேவன் ஆபிரகாமை அழைத்து 215 வருஷம் ஆயிற்று. இந்த 215 வருஷத்தில் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பான 25 வருஷங்களும் அடங்கி இருக்கிறது. யாக்கோபு பிறப்பதற்கு முன்பாக 60 வருஷமும், யாக்கோபு எகிப்திற்கு போவதற்கு முன்பாக ஜீவித்த 130 வருஷங்களும் இந்த 215 வருஷங்களில் அடங்கும். பிறகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பும் அவருடைய சகோதரரும் ஆகியோருடைய ஜீவிய காலம் மேலே கூறப்பட்டிருக்கும் முதலாவது 215 வருஷத்திற்குள் நடைபெறுகிறது. இக்காலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகியோருடைய ஜீவியங்கள் தொடர்ச்சியாக வருகின்றது. இஸ்ரவேலின் வரலாற்றில் இரண்டாவது 215 வருஷங்கள் யாக்கோபு எகிப்திற்குள் நுழைவதிலிருந்து ஆரம்பமாகி மோசேயின் 80வது வயது வரையிலும் வருகிறது. தேவன் ஆபிரகாமை கானானுக்கு புறப்பட்டு வருமாறு அழைத்த நாளிலிருந்து 430வது வருஷத்தில் அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறார்கள்.